கீழமை நீதிமன்றங்களில் நீதிபதி பணியிடங்களை மத்திய பணியாளர் தேர்வாணையமான UPSCயின் மூலம் நிரப்ப சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. உச்சநீதிமன்றம் நடத்திய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மாநாட்டில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களை டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் தருகிறார். நிரஞ்சன், விவரம் என்ன? வெங்கட், இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பணியிடங்களை நிரப்புவதற்கு மத்திய தேர்வாணையங்களாக இருக்கக்கூடிய UPSC அல்லது CBSE மூலமாக ஒரு தேர்வு ஒன்றினை நடத்தி அதன் மூலமாக இந்த நீதிபதிகளின் பணியிடங்களை நிரப்பலாம் என்பது தொடர்பான வழக்கினை தானாக முன்வந்து, அதாவது நீதிமன்ற வார்த்தைகளில் சூமோட்டோ என்று சொல்வார்கள், அதுபோன்று தானாக முன்வந்து ஒரு வழக்கினை பதிவு செய்து விசாரித்து வருகின்றார்கள். இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அதாவது ஆங்கிலத்தில் அமிக்கஸ் கூரி என்று சொல்வார்கள் அவர்களை, அதுபோன்று அரவிந்த் தத்தார் அவர்களை நீதிமன்றத்திற்கு உதவக்கூடிய மூத்த வழக்கறிஞராக இந்த வழக்கில் நியமித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அவர் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் கடந்த வாரம் டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் அடங்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அவர்களும் கலந்து கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பணியிடங்களை மத்திய தேர்வாணையங்களின் மூலமாக நடத்தி நிரப்புவது தொடர்பான ஆலோசனையும் நடைபெற்றது. இதில் சென்னை உயர் நீதிமன்றம் இந்த மத்திய தேர்வாணையம் மூலமாக தேர்வினை நடத்தி, அதாவது தற்பொழுது நீட் தேர்வு போன்று நடப்பது போன்றே சப்ஜுடிஷியரி, அதாவது கீழமை நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் பணியிடங்களை நிரப்புவதற்கு இதே மாதிரியான ஒரு பொதுவான நாடு முழுவதும் ஒரே மாதிரியான தேர்வு முறைகளின் மூலமாக இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள். சில உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் ஆரம்பத்திலேயே இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு புதிய தகவலை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இது அனைத்து மாநிலங்களில் சேர்ந்தவர்களுக்கும் புரிவதற்கு ஏற்ப என்னென்ன மாதிரியான தேர்வு வழிமுறைகள் பின்பற்றப்படவிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு வரைவு, அதாவது டிராப்ட் ஒன்றினை தயாரித்து வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள். இதனை மற்ற மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அரசுகளுக்கும் நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு உள்நோக்கம் என்னவென்று பார்த்தோமேயானால், தற்பொழுது நீட் தேர்வு, மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு நீட் தேர்வு நடத்தப்படுகின்றது. வருகின்ற ஆண்டுகளில் பொறியியல் தேர்வுக்கும் அதே போல நடக்கவிருக்கின்ற சூழ்நிலையில் ஜுடிஷியரியிலும் இதே மாதிரி மத்திய தேர்வு முறை என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுவதாக பிராந்திய மொழி பேசக்கூடிய சில மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கட்.